நீலகிரி, கோவை மாவட்டத்தில் இன்று கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அரக்கோணத்தில் இருந்து பேரிடர் மீட்புக் குழுவினர் உதகமண்டலம், கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உதகையில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் கடும் குளிர் நிலவுகிறது. இங்கு மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகள் குடைபிடித்தவாறு தாவரவியல் பூங்காவில் உள்ள கண்காட்சியை ரசித்து வருகின்றனர். படகு இல்லம், நடுவட்டம், அவலாஞ்சி, அப்பர் பவானி உள்ளிட்ட இடங்களிலும் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதனிடையே நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்திற்கு இன்று கனமழைக்கான ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தீயணைப்புத்துறை சார்பில் மரம் அறுக்கும் கருவிகள், மீட்புக்குழு உபகரணங்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களை தங்க வைக்க நிவாரண முகாம்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மண் சரிவு ஏற்பட்டால் சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பொக்லைன் இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் கோவை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் வானிலை மைய எச்சரிக்கை காரணமாக முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனிடையே அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வளாகத்திலிருந்து நீலகிரி, கோவை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு 60 மீட்பு குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நேற்றிரவு மிதமான மழை பெய்துள்ளது. நேற்று முதல் கோவை மாநகர மற்றும் மாவட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி கனமழை பெய்து வருகிறது. இதனால் கோவை குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் குற்றாலத்தில் குளிக்க வனத்துறையினர் தற்காலிக தடை விதித்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். அரியலூர், பெருமானூர், ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு பரவலாக காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் காற்றின் காரணமாக அரியலூரை அடுத்த ராயபுரம் கிராமத்தில் ஒரு சில இடங்களில் கருவேல மரங்கள் முறிந்து விழுந்தன. இப்பகுதியில் மின்கம்பம் ஒன்றும் உடைந்து விழுந்ததால் சுமார் 5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அந்த கிராமம் இருளில் மூழ்கியது.